வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின்சோபேயில் வந்து நான் ரீடாப்அப் பண்ண விரும்புகிறேன். ரீடாப்அப்னா என்ன? நீங்கள் எந்த பிளான்லனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த பிளான்லனாலும் நீங்கள் ஃபின்சோபேயில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அந்த பிளான் அமௌண்ட்டிலேருந்து 5 மடங்கு, உதாரணமாக ₹590 பேசிக் பிளான், சரிங்களா? ₹590 90 உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்துடும். ₹500 தான் உங்களுக்கு பிளானுக்குள்ள அமௌண்ட்டு, சரிங்களா? இப்போ 500 பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து 5 மடங்கு 5x, சரிங்களா? 5x நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும்னா உங்கள் பிளானை வந்து ரீடாப்அப் பண்ணணும், அல்லது அதுக்கு மேலே உள்ள பிளானில் ஏதாவது ஒரு பிளானை வந்து நீங்கள் அப்கிரேடு பண்ணணும், சரிங்களா? இந்த ரீடாப்அப் அல்லது அப்கிரேடுங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்துக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நிறுவனம் வந்து லாங் டேர்ம் வந்து போகிறதுக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏர்னிங் லைஃப் டைம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஃபின்சோபேயை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் என்பது கிடையவே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சர்வீஸை தான் இந்த நிறுவனம் நமக்கு வந்து தர்றாங்க. அதன் மூலமாக நமக்கு ஒரு வருமான வாய்ப்பையும் இந்த நிறுவனம் நமக்கு தர்றாங்க, சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் மறுபடியும் ஒரு டாப்அப் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆக்டிவேஷன் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து பேமெண்ட் பண்ணணும். அதாவது நான் என்ன பிளானை ரீடாப்அப் பண்ண விரும்புகிறேனோ அந்த பிளானுக்கூட அமௌண்ட்டு நான் இப்போ ₹1180 நான் வந்து பே பண்ண போகிறேன். இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் போய்ட்டு யூபிஐ மெத்தடில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பேமெண்ட்டு பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபின்சோபேக்கு வந்து நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணிட்டு அதே பேஜில் நம்ம ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ப்ராசஸ் நடக்கும். இந்த பேஜில் வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் டன். இப்போ வந்து இங்கே டன்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபண்ட் வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும், சரிங்களா? இப்போ மேலே டாப்பில் வந்து அந்த 4 டாட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ரீடாப்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் எத்தனை ட்ரிப்பு நான் ரீடாப்அப் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் பேக்கேஜ் அப்கிரேடு, இங்கே வந்து வியூ அப்கிரேடுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. வியூ அப்கிரேடை கிளிக் பண்ணோன்னா ஆல்ரெடி நான் வந்து 3 ட்ரிப்பு நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீடாப்அப் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? லாஸ்ட் மந்த்து 21ஆம் நான் வந்து ஒரு ரீடாப்அப் பண்ணியிருக்கிறேன். இதுலேருந்து 5 மடங்கு நான் சம்பாதிச்சிட்டேன், சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அந்த பேக்கேஜ் அப்கிரேடை கிளிக் பண்ணி நியூ அப்கிரேட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் பே பண்ண அமௌண்ட் இங்கே வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து அந்த செலக்ட் பிளானை நான் செலக்ட் பண்ணிவிட்டு 1180 வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், சரிங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ப்ராடக்ட், நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட் தந்துடுறாங்க. ஃபின்சோபேயை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பைசா கூட லாஸ் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பே பண்ணக்கூடிய எந்த பிளானுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அந்த பிளான் ஒருத்ததான ப்ராடக்ட் தந்துடுவாங்க, சரிங்களா? ₹1180 பிளான் வந்து நான் மறுபடியும் ரீடாப் பண்ண விரும்புகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹180 வந்து ஜிஎஸ்டி, அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹1000 ஒருத்தான அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனுல்லாவும் முருங்கியா ஒரு அது ரெண்டும் நான் எடுத்துக்கலாம், அல்லது வந்து முருங்கியா ஆர்த்தோ கேர் அதை நான் எடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனுல்லாவும் அலோவேரா எடுத்துக்கலாம், அல்லது ஆர்த்தோவும் அலோவேரா எடுத்துக்கலாம். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு தேவையான அந்த நாப்கின், சரிங்களா? பியூர்ஷி ஆனியன் நாப்கின் 4 பாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கலாம். நமக்கு எது விருப்பமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் வவுச்சரை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ராவல் வவுச்சரை பொறுத்தளவில் ஃபின்சோ ட்ரிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் நம்ம ஆப்பில் வரப்போகுது, கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அப்போ ட்ராவல்ஸ் பஸ் டிக்கெட்டு, ஏதாவது ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு எது நீங்கள் புக் பண்ணாலும் அந்த ₹1000 வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆயிரும். உதாரணமாக ₹2000 ஒருத்துள்ள டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ₹1000 ஒருத்துள்ள அந்த ட்ராவல் வவுச்சரை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ₹1000 மைனஸ் ஆயிரும், சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நாப்கினை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நாப்கின் நான் செலக்ட் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் டெலிவரி அட்ரஸ், அதாவது வீட்டு அட்ரஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். வீட்டு அட்ரஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
பேக்கேஜ் அப்கிரேட் சக்ஸஸ்ஃபுல், அதாவது ரீடாப்அப் எனக்கு ஆயிடுச்சு. நான் க்ளோஸ் கொடுக்குறேன். க்ளோஸ் கொடுத்துட்டு ஹோம் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீடாப்அப் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் ஒரு 5 மடங்கு சரிங்களா, 1180 ரூபா பே பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு 5000 ரூபா நான் இதில் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் ஒரு இன்கம் எடுத்துக்கலாம். அதாவது 5 மடங்கு நான் சம்பாதிச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த ரீடாப்அப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், கம்பெனி வந்து லாங் டேர்ம் போகிறதுக்கு வந்து இந்த ரீடாப்அப் அல்லது அப்கிரேடுங்கிற விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 ட்ரிப்பு நான் ரீடாப்அப் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. 8வது மாதம், 9வது மாதம், 11வது மாதம், இப்போ 12வது மாதம் 4 ட்ரிப்பு நான் ரீடாப்அப் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு 1000 ரூபாய் பண்ணும்போதும் நான் வந்து 5 மடங்கு நான் சம்பாதிச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் 15,000 ரூபா நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன் சரிங்களா. இன்னும் 5,000 ரூபா வந்து நான் என்ன பண்ணிடலாம், இன்னையிலேருந்து நான் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு ரீடாப்அப் நடக்கும்போதும் அடுத்த ஒரு 5 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நிறுவனம் நமக்கு தர்றாங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபின்சோபே ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வருமானத்தை தரக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. டிடிஹெச், இபி பில்லு, கேஸ் இது எதுனாலுமே நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்பில் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து வருமானம் கிடைக்குது சரிங்களா.